கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். சாந்த குணத்தை காண்பியுங்கள். என்னாகமம் 12:3 மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். மோசேயானவன் தேவ கற்பனைகளை பெற்றுக் கொள்ளும்படி சீனாய் மலையில் ஏறிச் சென்றபோது ஜனங்களோ சீக்கிரமாய் தேவனுடைய வழியை விட்டு விலகி தங்களுக்கென்று விக்கிரகங்களை ஏற்படுத்தி அதை தங்கள் தெய்வம் என்று பணிந்து கொண்டு புசிக்கவும் குடிக்கவும் அலங்கோலங்களை நடப்பித்து தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவ கோபம் பற்றி எரிந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து ஜனங்களுக்காக பரிந்து பேசினான். அவர்களை நிர்மூலமாக்காமல் காப்பாற்றும்படி தேவனை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். சாந்த குணமுள்ள மோசேயானவன் மலையிலிருந்து இறங்கி பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் ஜனங்களின் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்னியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். ஜனங்களின் தலைவர்களை மிகவும் கண்டித்து பேசினான். அவன் பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அந்நாளிலே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். பிரியமானவர்களே, சாந்த குணம் என்றால் என்னவென்று கடந்த சில நாட்களாக தியானித்து வருகின்றோம். குற்றங்களை கண்டித்து ஒழுக்க நெறிகளை சபையிலே பேணுவது அவசியமானது. குற்றம் செய்தவர்கள் அதை உணர்ந்து தேவ சமூகத்திலே தங்களை ஒப்புக் கொடுத்து சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே அதன் நோக்கமாகும். அப்பொழுது ஆவிலே எளிமையுள்ளவர்கள் இயேசுவில் தங்கி வாழ்வதால் தங்கள் குறைகளுக்காக துயரப்பட்டு மனம் திரும்புவார்கள். ஒருவேளை அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் சாந்த குணமுள்ளவர்கள் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். எனவே சாந்த குணம் உள்ளவர்களே, தேவ நீதி நிறைவேற காத்திருங்கள். சாந்த குணம் உள்ளவர்களாக பலவீனம் உள்ளவர்களாக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி ஜெபம் செய்யுங்கள். பிதாவாகிய தேவனே, நான் எப்போதும் சாந்த குணம் என்ற கனியை மற்றவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்கின்றவனாக மாத்திரம் இருக்காமல் மற்றவர்களுக்கும் காண்பிக்கின்றவனாக இருக்க கிருபை செய்வீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.